ராஜா அவர்களும் செயலர் இணைச் செயலர் அவர்களும் அவங்க தனியாக பேசும்போது இணைச் செயலர் ரொம்ப உயர்வாக சொல்லிட்டாங்க. அந்த மிக மகிழ்ச்சி, மிக நன்றி. ஆனால் அந்த அளவுக்கு நான் பெருசாக பண்ண ஒரு அலை போகும்போது நான் மேலே இருந்தால் அவ்வளோதான், அதனால மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், அப்படி தான் பார்க்குறேன். அது இஷ்டம் தான் காரணம். நல்ல ஆசிரியர்கள் காரணம். நான் சொல்லியிருந்தேன் நிறைவேற்றியும் நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தாங்க எங்களுக்கு பள்ளியில். அதான் அதுக்கு அது விஷயம் தான் காரணம். லக், நல்வாய்ப்பு முக்கியமான காரணம். கொஞ்சம் உழைப்பும் வேணும், கடின உழைப்பும் வேணும். அது ஒரு காலத்தை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட விளைவு தான் அது. அதனால் அது இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் மேம்கிட்ட. அப்போ போட்டி கல்வி, அப்போ நிறைய பேர் கல்லூரிகளுக்கு போல இருந்தேன். நான் படித்து போடுவேன். அப்போ அவ்வளோ பேர் இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். சரி, அதை ஒன்று பிடிப்போம். கல்வி முதல்ல சொன்னார், கல்வியியல் கல்லூரி அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி எனக்கு 3 ஆசிரியர்கள் மிக முதன்மையான உதவி செஞ்சாங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாங்கிறது எனக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை. நான் போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டு போயிருப்பேன். குறிப்பாக ஒரு ஆசிரியர் அப்போ ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒரு தேர்வு வைத்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அந்த தேர்வை பற்றி எனக்கு சொல்லி அதை எழுதி சொன்னார். அதில் முதல் மதிப்பெண் வாங்கினதுனால அந்த ஆண்டு தான் ஒரு புதுசாக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க புதுக்கோட்டையில், முன்மாதிரி பள்ளிக்கு. எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க. அந்த பள்ளியில் அந்த தேர்வில் வச்சுருக்கணும், அந்த பள்ளியில் தான் சேரணும். அந்த பள்ளியிலையும் சேரலாம், இல்லை வேறு 10 பள்ளி தேர்ந்தெடுத்துருந்தாங்க. நான் போய் அந்த பள்ளிக்கு சேர்ந்தேன். அந்த முதல்வர் கூட இப்போ இந்த போன ஆண்டு வரைக்கும் தொடர்பு கொண்டு அவர் போன ஆண்டு இறந்துட்டார் 86 வயசில். பள்ளி முதல்வர் அவங்க அங்கெல்லாம் ரொம்ப எல்லா முதல்வர் மட்டும் இல்லை, எல்லா ஆசிரியர்களுமே ரொம்ப அக்கறையோடு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு காரணம். பிலாண்டி அடுத்த ஐஏஎஸ்சி யூஎஸ்ஏ போகிறது எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் நல்ல காரணம். சொல்ல மறக்காம அந்த என்னோட 3 ஆசிரியர் கூடயும் அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தொடர்பு இருக்குது. இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள 2 ஆசிரியர் குடும்பங்கள் கூடயும் தொடர்பு உண்டு. அந்த அளவுக்கு அவங்க என்ன மனசில் தாக்கம் செலுத்தியிருக்காங்க. அது ஒரு பழமொழி ஆங்கிலம் சொல்லுவாங்க, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு. ஒரு குழந்தை வளர்க்கறதுக்கு ஒரு கிராமமே வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு. இது பழங்குடி மக்கள் இன்னும் ஆப்பிரிக்காவில் இந்த பழமொழிப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் படித்தேன். நான் இது ஒரு பழமொழி அந்த காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போவும் ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடி மக்கள் ஒரு இன்னும் மட்டும் இல்லை, நைஜீரியா, காங்கோ, ருவாண்டா இங்கெல்லாமே பழங்குடி மக்கள் நாடோடிகள். குடும்பம் அந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, எல்லாம் ஊர் குழந்தை எல்லாமே ஊராக எல்லாரும் வளர்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அப்படி இல்லை. நம்ம என்ன ஆகிட்டோம், பெரும்பாலான குடும்பம் உலகத்தில் பெரும்பாலான சமூகங்கள் என்ன ஆகிட்டோம், கூட்டு குடும்பம் ஆகிட்டு பிரிஞ்சு தனி குடும்பம் ஆகிட்டோம். ஆச்சு தனி குடும்பம் பிரிஞ்சு இப்போ ஒரு ஆளுன்னு ஆகிடுச்சு. குழந்தை பாட்டுக்கு வந்து வரைக்கும் செல்ஃபோன் பார்த்துருக்கோம், அப்பா அம்மா ஒரு பக்கம் இன்னொரு ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் பார்த்துருக்கோம், அப்படி தான் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஊரே சேர்ந்து குழந்தை வளர்க்குறாங்க. இங்கே நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வளர்ந்துருக்குறோம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் ஆசிரியர்களுடைய பங்கு மிக முதன்மையானதாகுது. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு நாளில் 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கும், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். விரும்பி வந்தால் அது தெரியாது. ஆனால் அந்த 8 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்காது குழந்தை. அப்போ அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களுடைய பங்கு முன்பை விட மிக முதன்மையானதாக ஆகிறது குழந்தை வளர்ப்பில். அப்படித்தான் நம்ம இப்போது ஒரு செல்ஃபோன்னா ஹார்ட்வேர் ஆப் இருக்குது, ஹார்ட்வேருக்குள்ள ஆப் இருக்குது. குழந்தையோட உடம்பு ஹார்ட்வேர், அதை பெற்றோர் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம், பெற்றோர் சமுதாயம். ஆனால் அந்த ஆப் என்ன போகுதுங்கிறது ஆசிரியர்கள் தான் உள்ள செலுத்தணும். அந்தளவுக்கு ஆசிரியர்களுடைய பங்கு முதன்மையானது. இப்போது எல்லா குடும்பங்களையும் பெற்றோருக்கு வாய்ப்பு இருக்காது குழந்தை நல்லா வளர்க்குறதுக்கு. அவங்களுக்கு அதுக்கான நேரம், பொருளாதார சூழ்நிலை இருக்காது, அதுக்கான படிப்பறிவு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இணையர், ஒரு கப்பல், ஒரு தம்பதி, அவங்களுடைய ஆண் பறவையியலாளர், பெண் விலங்கியல் பேராசிரியர். அவங்க குழந்தைக்கு ஒரு பறவை பேர் வச்சுருக்காங்க. 9 வயசு குழந்தை. இப்போ 50 பறவைகள் அந்த குழந்தைனால் அடையாளம் சொல்ல முடியும். பார்த்தாலோ அல்லது குரல் கேட்டாலோ. நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. அந்த குழந்தை ஒரு 50க்கு சுமாராக 40, 50, 60 பறவைகள் அடையாளம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க அந்த அக்கறையோடு அந்த குழந்தைக்கு சொல்லி தந்துருக்காங்க. நான் அது எல்லா குடும்பத்தையும் அப்படி நடக்காது. அது ஒரு விதி விலக்கு. ஆங்கிலத்தை an exception that proves the rule. ஒரு விதி விலக்கு தான் அந்த மாதிரி ஒரு விதி இருக்குங்கிறத நிறுவுது இல்லையா? அது அந்த குழந்தை வித்தியாசமாக நம்ம பேசுகிறோம்னா என்ன அர்த்தம், மற்ற குழந்தைக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு அந்த சூழல் இல்லை, அதனால தான் அந்த குழந்தை வித்தியாசமாக தெரியுது. அதனால் அந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அப்போ ஆசிரியர்கள்
நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது சொல்லி தரமோ அது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இயற்கை நம்ம சுற்றியுள்ள இயற்கை பற்றிய சூழல் அறிவு ஆசிரியருக்கு முதன்மையானது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த இயற்கை சூழல் பற்றி முதன்மையானது என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு 4 பாயிண்ட் அந்த ஹேண்ட் அவுட்ஸ் இருக்குது. 4 முதன்மையான பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒன்று கிளைமேட் சேஞ்ச், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தட்பவெப்பநிலை மாற்றம். இப்போது எப்போ பேய் காத்தடிக்கும், எப்போ வெயில் வரும், எப்போ மழை வரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. முதல்ல சொல்லுவாங்க கடுகாற்று மழையாகும்பாங்க. மாங்காய் நிறைய பிடிச்சி அந்த சீசனில் மழை வராது. மக்கும் காலத்தே மாங்காய், பொங்கும் காலத்தே புளியங்காய்மாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ மாங்காய்க்கும் எப்போ புளியங்காய்க்குன்னு ஒன்றும் இல்லை. எங்கள் புளிய மரம் 2 வருஷமாக காயே இல்லை. நிறைய மரம் 5 மரம் வச்சோம், எல்லாம் மரம் இருக்குது, ஆனால் காயே இல்லை. ஆனால் பொங்கலையே மழையும் இல்லை ஒன்றும். இந்த வருஷம் மாங்காய் நிறைய காய்ச்சி என்னாமல் தெரியல. அதனால் அந்த சூழல் எல்லாம் மாறிட்டு எதையுமே கணிக்க இயலாது. நான் வெதர் ரிப்போர்ட் தினமும் பார்க்குறேன், சத்தியமங்கலத்துக்கு குறிப்பாக பார்க்குறேன். 2 weather.com AccuWeather 2 பார்க்குறேன். ஆனால் 2 பேரும் தப்பாக தான் முரணாக தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் இன்றைக்கி மழை வருவார், ஒரு சைட்லேயும் இன்னொரு சைடில் மழை வராதுமாங்க. 2ல் ஏதோ ஒன்று சரியாக தான் இருக்கும். ஏன்னா அது அப்படி தான் ஆகும். ஆனால் மழை பெரும்பாலும் வர்றதில்லை. அந்த அளவுக்கு அந்த தட்பவெப்பநிலை மாறிடுச்சு, தாறுமாறாக மாறிடுச்சு. அது பேர் கிளைமேட் சேஞ்ச். இது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் பற்றி தெரியணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, எல்லாமே நம்ம செயல்பாடுகள் தான். 2வது காரணம் ரெண்டாவது மாற்றம் குளோபல் வார்மிங். கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தொழில் புரட்சி இங்கிலாந்தில் வந்து ஒரு 150 ஆண்டு ஆச்சு. 150 ஆண்டுகளில் உலகத்தினுடைய சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிடுச்சு. இது ரொம்ப அதிகம், 1.5. 2019 பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ நகரத்தில் ஒரு ஒன்றிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங் நடந்தது. அதில் சொன்னாங்க 2030 1.5, 2030 ஆண்டுக்குள்ளே 1.5க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அது முடியவே முடியாதுன்னா 2024 சராசரியாக 1.5க்கு பல நாள் மேலே போயிடுச்சு. கடந்த 20 ஆண்டுகளில் மிக வெப்பமான ஆண்டு 2024. அதுக்கு முதல்ல கணக்கில் வெப்பம் இல்லை யாரும் எடுத்து வைக்க ரெக்கார்ட் பண்ணல. அந்த ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் 2024 ரொம்ப வெப்பமான ஆண்டு அப்படிங்கிறது புள்ளி வருது உலகம் பூராமே. அப்போ அது குளோபல் வார்மிங். அப்புறம் 3வது லாஸ் ஆஃப் பயோடிவர்சிட்டி, உயிரின பன்மயம். உலகத்தில் எவ்வளோ வகையான உயிரினங்கள் இருக்குன்னு இன்னும் தெரியாத அறிவியலாளருக்கு. 5.8 மில்லியன்லேருந்து 1 ட்ரில்லியன் வரைக்கும். 1 ட்ரில்லியன்னா 1 பில்லியன்னா 100 கோடி, 1 ட்ரில்லியன்கிறது ஒரு 1000 பில்லியன். அப்போது அவ்வளோ வகையான உயிரினங்களுக்கு தெரியாது. ரொம்ப பெரிய ரேஞ்ச் சொல்கிறாங்க, அவ்வளோவா தெரியாது. ஒரு 2000 சுமாராக 1,60,000 உயிரினங்களை பட்டியலிட்டிருக்காங்க அறிவியலாளர். 1,70,000 சுமாராக. அதில் 3 பங்கு இப்போ அழியும் தருவாயில் இருக்குது. அதான் நமக்கு தெரிஞ்சவங்க 1,70,000 வகையான உயிரினங்கள், அதில் 3 பங்கு அழிய போகுது இப்போ அடுத்த குறுகிய காலத்தில். இது 3வது கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், லாஸ் ஆஃப் பயோடிவர்சிட்டி. 4வது பொல்யூஷன். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஒரு வருஷத்தில் 400 மில்லியன் மெட்ரிக் டன், மில்லியன்னா 10 லட்சம், 400 மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகுது உலகத்தில். அப்போ அந்த பிளாஸ்டிக் பெரும்பாலும் அது ரீசைக்ளிங் எல்லாம் போயாது. இன்னும் ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. ஒரு 300-400 வருஷம் இருக்கும் அது பிளாஸ்டிக் பண்ணணும்னா. அது எங்கே போட்டாலும் சரி. அதில் ஒரு 40 மில்லியன் டன் கடல்களில் போய் சேருது. நீர்நிலைகளில், ஆறு, குளம், கடல்களில் போய் சேருது வருஷம். இது இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது. எவ்வளோ பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் புகை மாசு, உலோகங்கள். இப்போ நான்லாம் சில பேர் வந்து ஒரு பின்னு கூட கிடைக்காது, பேப்பர் பின். அதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் சாதாரணமாக ஸ்டேபிள் பண்ணுறோம். இன்னமும் உலோகம் எவ்வளவோ பயன்படுத்துகிறோம். பாத்திரங்கள், வாகனங்கள், ஊர்திகள், இந்த மாதிரி ஹெவி மெட்டல் பயன்பாடு அதிகமாகிடுச்சு. இது மாசு. ஒரு 4 கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், பயோடிவர்சிட்டி, லாஸ் ஆஃப் பயோடிவர்சிட்டி அண்ட் மாஸ் பொல்யூஷன். இந்த 4ம் பெரிய சிக்கல்கள். காலம் முடியும் போது இவங்கெல்லாம் இந்த சின்ன வயசு, உங்கள் காலம் நீங்கள்லாம் பெரியவங்க காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்காக நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்காமல் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி மாற்றணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்பிக்கை எடுத்து உட்காண்டோம்னா அப்புறம் ஒன்றும் இல்லை. எப்படி கேட்ட கட்டி போட்டு விட்டுடலாம். எல்லாருக்காக எனக்காக இருக்குங்க, ஆனால் அது நல்லது இல்லை. ஆனால் அது நம்ம கண்ணை மூடிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டா நிற்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ணணும். இந்த 4 விளைவுகள், வெளிப்படையாக தெரிய விளைவுகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சூடாகுது, வெளியே போக முடியல, எப்போ காற்று கை காற்று வரும், எப்போ காற்று நிற்கும் ஒன்றும் தெரியாது, எப்போ மழை வரும் ஒன்றும் தெரியாது. கடுமையான வறட்சியில் ஒரு 300 கோடி மக்கள் எல்லாம் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க.
ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான வறட்சினால். அப்போது இது எல்லாமே கண்ணில் தெரியற விளைவுகள். இது இல்லாமல் பிளானட்டரி பவுண்டரிஸ், அதாவது புவி அளாவிய எல்லைக்கோடுகள் அப்படின்னு ஒரு 9 சூழலியல் எல்லைகளை வச்சுருக்காங்க அறிவியலாளர். அந்த 9ல் 7 மீறிட்டோம். இப்போ 2023 வரைக்கும் 6 எல்லைகளை மீறியிருந்தோம். 2024 நவம்பரில் என்னமோ 7வது எல்லை மீறிட்டோம். இது 2 தான் கொஞ்சம் எல்லைக்குள்ளே இருக்கோம். ஏன்னா ஓசோன் படம்லாம் எனக்கு முதல்ல மோசமாக இருந்து அப்புறம் சரி பண்ணிட்டோம். அது ஒன்று. அப்புறம் வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் மீன் துகள்கள் ஏரோசால்னு சொல்லுவாங்க, சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள். அது நிறைய இன்னும் அது கொஞ்சம் லிமிட்குள்ளே இருக்குது. நல்லா இருக்குன்னு இல்லை, லிமிட்குள்ளே இருக்குது. மற்ற 7ம் ரொம்ப மோசமாக கடல்கள் புடித்த மாடல் ஆசிடிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன் நிறைய ஆயிடுச்சு. அப்புறம் மட்டும்தான் குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் சேஞ்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 எல்லைகளில் 7 மீறிட்டோம். இது 2 கிலோ. ஒரு 2030க்குள்ளே இன்னொன்று மீறிடுவோம்னு சொன்னாங்க அந்த ஏரோசால் பதிவு. அது என்ன சொல்லு இப்போ இதெல்லாம் இருக்காதுன்னா பயப்படுறதுக்கா இல்லை, பயப்படக்கூடியது தான், பயப்பட வேண்டியது தான். நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னால. ஏன்னா நம்ம ஆசிரியர்களுடைய பங்கு மிக மகத்தானது. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்புறம் நான் யாருக்கு சொல்லித்தரப்போம்? நீங்கள் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எதை பற்றி சொல்லணும், என்ன கால நகல்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த இப்போ தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு முக்கியமான பொருள் நான் சொல்லுவாங்க. பொருள் யார் யார் வாய் கேட்கணும், பொருள் மெய்ப்பொருள் காண்பது எல்லாம் படிச்சிருக்கேன். பொருள் 423. இதை நான் சொல்கிறதையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் எனக்கு ஒரு பக்கச்சார்பு இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும், அவன் பார்ப்பேன். அது ஆளுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். அதனால் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கலாம். அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தான் படித்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் படித்து தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முதன்மையான பொருள். எப்பொருள் வாங்கிட்டோம்னா அதே பொருளோட இன்னொரு பக்கம் இருக்குது. எந்த பொருளை பற்றி யார் பேசாமல் இருக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போது அந்தமான் நிக்கோபார் தீவு தெரியும் உங்களுக்கு. அதில் கிரேட்டர் நிக்கோபார் தீவு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கிழக்கு. அதில் 81,000 கோடி ரூபாய் செலவில் வானூர்தி நிலையம் கட்டுறது, சுற்றுலா தலம் கட்டுறது, அப்புறம் துறைமுகம், இதெல்லாம் ஒரு திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்துருக்கு. இதுக்கு பலத்தை எதிர்ப்பு இருந்தது. சூழலியலாளர் இருந்தோம், பயணிகள் மட்டும் இருந்தோம். ஆனால் அரசாங்க கட்டுப்பாட்டினோட சூழலியல் நிறுவனங்கள் 3ம் அது சரின்னு சொல்லிடுச்சு. அதனால் அது நடக்கலாம் போகுது. அப்போது இதை பற்றி யாருமே எழுதி பெரும்பாலும் எழுதலை. செய்தித்தாள்களோ, தொலைக்காட்சி ஊடகங்களோ, கும்பல் ஊடகங்கள், இணையதளங்கள், யூடியூப், அதெல்லாம் பெருசாக ஒன்று யாராவது கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. நிக்கோபார் ப்ராஜெக்ட் பற்றி யாராவது கேள்விப்பட்டீங்களா? வரல. 71,000 கோடி ரூபா சாதாரண விஷயம் இருந்தது. ஆனால் அதை பற்றி எங்கேயும் பேச்சு வந்தது. ஆனால் பரவாயில்ல வரல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அமைப்பு தான் ஆர்டிக்கல் போட்டி இன்னொரு தொண்டு நிறுவனம், அவங்க தான் இதை கேள்விக்கு உட்படுத்தினாங்க. சூழலில் அவங்களெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க வாய் அடிச்சிட்டாங்க. அவர் தான் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது ஒரு பொருளை யார் சொல்கிறாங்கிறது மட்டும் முக்கியம், ஒரு பொருளை யார் சொல்லாமல் இருக்கிறாங்கிறது முக்கியம். நம்ம அதை பார்க்கணும். இதே மாதிரி இப்போ ஒரு பரவலான போய் நானும் ரொம்ப வருஷம் நம்பிட்டாங்க. மக்கள் தொகை பிறகு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த சூழல் கேடு, பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாத்துக்கும் காரணம். இது 1972 வேர்ல்டு மித்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். மித்துனா MITH பொய்கள். பொய்ங்கிறத விட புராண கதை, அந்த மாதிரி 12 பொய்கள், உலக பசி தொடர்பான 12 கதைகள். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு அது மக்கள் தொகை பெரியணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது அது ஒரு சாக்கி. அது சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம், மற்றதை பண்ணிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அது இந்த சூழலையிலே அப்படிதான். உலகத்தில் மேல்நிலையில் இருக்க 10 விழுக்காடு 10% மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 50% கேட்டுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க. மேலே இருக்காங்க. அடுத்து நடுவில் கீழே இருக்கவங்க எல்லாம் சேர்த்து 50% மக்கள் 50% மக்கள் 10 விழுக்காடு கேட்டு காரணமாக இருக்காங்க. 10-50 கீழே இருக்கவங்க 50-10 அழிவு காரணமாக இருக்காங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும், கேள்விப்படுத்தணும். ஏன் அப்படி இருக்குது? அவன் மோசம் இல்லை, மேலே இருக்கவங்கெல்லாம் மோசம் கெட்டவங்க இல்லை, அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் அந்த நிலையில் இருக்கும்போது அப்படி தான் செய்ய தோணும். ஒரு மேல்நிலையில் இருக்கும்போது அது அப்போ முறை தான் மோசம். மனுஷங்களை மோசம் நல்லவங்க பிரிக்க வேண்டாம். அந்த முறை அதை பற்றி அப்போ இது எல்லாமே நான் சொல்கிற புள்ளிவரெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத, அதாவது பயன்பாத புள்ளிவரமாக தான் இருக்கும். நான் அப்படி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்காக போராடுறவங்க இருக்காங்க. நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.
ஆனால் அவங்களுக்கு நிறையா மற்ற சிக்கல் இருக்குது, குடும்ப சிக்கல் இருக்கும், எத்தனையோ நேரம் சுமை பற்றாக்குறை எல்லாம் இருக்குன்னு எனக்கு புரியுதுங்களா. அதே மாரி கொஞ்சம் நீங்கள் இருக்கும் நேரம் ஒதுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இயற்கை சூழலை பற்றியும் மற்ற சிக்கல்களை பற்றியும் தனித்தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. கடலில் பெருங்காயம் இப்போ நாங்கள் பண்ணுற முயற்சி வெளியிருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லதாக தான். அது கடலில் பெருங்காயம் கறக்கிற மாதிரி நாங்கள் ஒரு 110 வகை பறவைகள் பார்த்து அக்கா பட்டியல் இருக்காங்க. எங்கள் இடம் தான் அது ஒரு இது. அது எந்த இடமே எங்கள் இடம் சொல்லக்கூடாது. நான் இப்போதைக்கு எங்கள் சட்டப்படி எங்கள் இடம் அதில் 110 வகை பறவைகள், 11 வகை பாம்பு முதல்ல பார்த்துருக்கோம். பச்சை ஓணான் உடும்பு கீரி எல்லாம் இப்போ எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் அப்படியே நான் குறைக்காமல் வச்சுருந்தாலுமே அது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுற்றி அழைச்சிட்டு போது இது மட்டும் எப்படி இருக்காது. கடலில் பெருங்காயம் கரைக்கிறது தான். ஆனால் எல்லாரும் கரைச்சோம்னா அந்த கடல் மாறும் இல்லை. அதான் முதன்மையான நம்ம மனசில் இருக்க வேண்டியது. நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம இணங்கி இயங்க வேண்டும். முக்கியமாக இதை நீங்கள் இந்த கருத்தை நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். நேரத்துக்கு நன்றி.